இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசகுரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு விஜயகுமார் PE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் BE. திருக்குறள் 5ஆம் அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 41 முதல் 50 வரை. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பொருள்: இல்லறத்தில் வாழ்பவன் மற்ற அறநெறியினருக்கும் நல்ல துணையாக இருப்பவன். குறள் 42. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள்: துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் மறைந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உதவுபவனே சிறந்த இல்லறவான். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பொருள்: முன்னோர், தெய்வம், விருந்தினர், உறவினர் தான் ஆகியோருக்குரிய கடமைகளை செய்வதும் புலன்களை அடக்குவதும் இல்லறத்தின் சிறப்பு. குறள் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பொருள்: பழிக்கு அஞ்சி நேர்மையாக பொருளீட்டி பகிர்ந்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் நிலைத்திருக்கும். குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள்: அன்பும் அறமும் நிறைந்திருப்பதே இல்லற வாழ்க்கையின் சிறப்பும் பயனும் ஆகும். குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பூவோய் பெறுவது எவன். பொருள்: அறநெறியில் வாழும் இல்லறத்தை விட உயர்ந்த பயன் வேறு எதனால் கிடைக்கும். குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள்: அறநெறிப்படி இல்லறம் நடத்துபவன் உயர்வை நாடுபவர்களில் சிறந்தவன். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பொருள்: பிறரையும் நல்வழிப்படுத்தி அறத்திலிருந்து விலகாமல் வாழும் இல்லறவான் தவம் செய்பவரை விட உயர்ந்தவன். குறள் 49. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பொருள்: இல்லறமே அறம் எனப்படும். அதிலும் பிறரை பழிக்காமல் வாழ்வது மிகச் சிறந்தது. குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: உலகில் அறநெறிப்படி வாழ்பவன் இறுதியில் தெய்வங்களுக்கு ஒப்பாக மதிக்கப்படுவான். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.